அனைவருக்கும் வணக்கம். சோலார், காற்றாலை மற்றும் அணுசக்தி உள்ளிட்ட மின் உற்பத்திகளில் கவனம் செலுத்தி நிலையான எரிசக்தி வளத்தை உருவாக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு பிறகு சொந்த மாநிலமான குஜராத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அவர்கள் சோலார் மேற்கூரை திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகளுடன் 20 நிமிடம் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து 4வது உலக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்களின் மாநாட்டின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, நமது இலக்கு என்பது உச்சத்துக்கு செல்வதல்ல, உச்சத்திலேயே இருப்பதுதான் நமது இலக்கு. இப்போதைய 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா தலை சிறந்த நாடாக திகழும் என்பது இந்தியர்களின் எண்ணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளின் எண்ணமும் தான். நம்மிடம் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்யும் வசதி இல்லை. ஆகவே சோலார், காற்றாலை, அணுசக்தி மற்றும் ஹைட்ரோ பவர் ஆகியவற்றில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் நிலையான எரிசக்தி வளம் உருவாக்கப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் உற்பத்தி என்ற இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 4வது உலக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்களின் மாநாடு தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருக்கும். இதன் மூலம் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளினால் இந்தியா 2047இல் வளர்ந்த நாடாக மாறும். இந்த 3வது முறையான ஆட்சியின் முதல் 100 நாட்களில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இந்த நாட்களில் பசுமை ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். எரிவாயு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 7000 கோடி ஒதுக்க திட்டமிட்டுள்ளோம். அதே வேளையில் 31,000 மெகாவாட் ஹைட்ரோ பவரை உற்பத்தி செய்ய ரூபாய் 12,000 கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கி பணியாற்றி வருகிறோம் என கூறினார். அடுத்த செய்தி, மின்சார கார் தயாரிப்பு தொடர்பான நவீன தொழில்நுட்பங்களை இந்தியா உள்ளிட்ட வேறு எந்த நாடுகளுக்கும் தெரிவிக்க கூடாது என சீன வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மின்சார வாகன தயாரிப்பில் அதன் முக்கிய பாகங்களை சீனாவிலேயே தயாரித்து இறுதியாக அசம்பிள் எனப்படும் ஒன்று சேர்க்கும் பணியை மட்டும் வெளிநாடுகளில் மேற்கொள்ளுமாறு வாகன நிறுவனங்களுக்கு சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. சீன வர்த்தக அமைச்சகம் கடந்த ஜூலையில் நடத்திய கூட்டத்தில் 12க்கும் மேற்பட்ட அந்நாட்டு வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்தியாவில் எந்த முதலீடும் மேற்கொள்ளக்கூடாது என்று கூட்டத்தில் அந்நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டதாக தெரிகிறது. சீன நிறுவனங்களை ஆலை அமைக்க அழைக்கும் நாடுகளில் பலவும் சீன வாகனங்களுக்கு எதிராக வர்த்தக தடை விதித்துள்ள மற்றும் விதிக்க முற்படும் நாடுகள் தான் என்றும் அந்நாடுகளில் முதலீடு மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சீன மின்சார வாகன தொழில்துறை குறித்து தகவல்களை பாதுகாப்பாகவும் ஒழுங்குமுறை கண்காணிப்பு சிக்கல்களில் இருந்து நிறுவனங்களை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இவ்வாறு சீன வர்த்தகத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அடுத்த செய்தி, ரஷ்யா தனது உக்ரைன் போருக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு ஈடாக ஈரானுக்கு அணுசக்தி ரகசியங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் அதிர்ச்சியில் உள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு முடிவு செய்தது. ரஷ்யா உக்ரைனை நேட்டோவில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. எனினும் உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் இணைய தயாரானதுதான். உக்ரைன் தலைநகர் கீவை மற்றும் கார்கிவ் நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு உக்ரைன் தரப்பிலும் எதிர் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனால் உலக நாடுகள் மத்தியில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஏவுகணை, பீரங்கி போன்ற ஆயுதங்களின் சத்தம் இரு நாட்டு நகரங்களிலும் எதிரொலிக்கின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சிக்கின்றன. எனினும் போர் முடிவுக்கு வந்தபாடில்லை. பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கும் கடந்த மாதம் உக்ரைனுக்கும் பயணம் செய்திருந்தார். அப்போது இரு நாட்டு அதிபர்களையும் சந்தித்து அமைதி வழியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் என கூறினார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியா தான் இடைத்தரகராக இருந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறியிருந்தார். அதேபோல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும்
போரை நிறுத்த இந்தியா போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளால் தான் முடியும் என கூறியிருந்தார். அதே சமயம் ரஷ்யா மீது ஆழமான தாக்குதலை நடத்துவதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் அனுமதி கேட்டார். ஆனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இது குறித்து எதுவும் பேசவில்லை. அதாவது அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். முன்னதாக ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதல் திட்டமிடும் நாடுகள் மீது போர் தொடுப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் எச்சரித்திருந்தார். இதனால் உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு ஈரான் நாடு சார்பில் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், ஏவுகணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றைத்தான் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவி வருகிறது. இதற்கு ஈடாக ரஷ்ய தரப்பில் ஈரானுக்கு அணு ஆயுத ரகசியங்களை ரஷ்யா வழங்கி வருவதாக தகவல் தெரிகின்றன. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கையர் ஸ்டார்மர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே அணு ஆயுத ரகசியங்கள் கைமாற்றப்படுவதாக பேசப்பட்டது. அப்படி நடந்திருந்தால் ஈரானின் நடவடிக்கை மிக மோசமானதாக இருக்கும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேல் மத்திய பகுதியில் உள்ள திறந்தவெளி பகுதியில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த தாக்குதலை ஹவுதி படையினர் நடத்தினர். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே 11 மாதங்களுக்கு மேல் மோதல் நடக்கிறது. இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். ஏமனில் இருந்து செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏமனில் இருந்து நேற்று காலை ஏவப்பட்ட நீண்ட தூர ஏவுகணை இஸ்ரேலின் மத்திய பகுதியில் விழுந்தது. நல்ல வேளை திறந்த வேளையில் விழுந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஏவுகணை சத்தம் கேட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மக்கள் ஓடினர். இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 9 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் மத்திய பகுதியில் லோட் நகரில் உள்ள பென்குரியான் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களில் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கப்பட்டது. பாதுகாப்பு படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அருகில் இருந்த ரயில் நிலையத்தின் எஸ்கலேட்டர் சேதமடைந்தது. இந்த தாக்குதலால் விமான சேவை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை ஹவுதி படையினர் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஹவுதி அமைப்பினரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியாகியுள்ள பதிவில் இஸ்ரேலை குறிவைத்து 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பால் தகர்க்கப்பட்டன. ஒரு ஏவுகணை மட்டும் இஸ்ரேலை தாக்கியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.